ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் முக்கியமாக ரீசெண்டாக சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும். முக்கியமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணது, நான் என் ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணது என்ன அது, எந்த மாதிரி பர்சன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சு எங்கள் ஃபேமிலியை ஒரு வழி ஆக்கணும்னு நினச்சாங்க. அவங்கள நாங்கள் அவாய்ட் பண்ணதுனால என்ன நல்லது நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்லணும். நான் அதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் இந்த இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது முன்னாடி எல்லாம் ரேராக தான் கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க நிறையா பேர். இந்த மாதிரி குடும்பத்தை அழிச்சே ஆகணும், ஒரு குடும்பத்தை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நிறையா பேர் இதே ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் இது என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி, இது எல்லா விஷயத்தையும் ஒய்ஃப்ட்ட சொல்லாத, எல்லா விஷயத்தையும் உன்னோட ஒய்ஃப்ட்டையும் அப்பாட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்காங்க சில பேர். அது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஃபேஸ் பண்ணோம். இது உன் ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு. வீட்டில் பிரச்சனைனா நம்ம தானே ஒய்ஃப் தானே போய் நிற்கணும், நம்ம தானே எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி சொல்கிறவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்கிறதுனால இப்படி பேசுகிறவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடணும்னு நாங்கள் ஏற்கனவே பேசி வச்சாச்சு. அதனால நாங்கள் அவாய்ட் பண்ணோம், இந்த மாதிரி பர்சன்ஸை முக்கியமாக அவாய்ட் பண்ணோம். ஏன்னா தொடர்ந்து கெட்ட எண்ணத்தோடையே இது பண்ணுற மாதிரி, கெட்ட எண்ணத்தோடையே வார்த்தைகள் விடுற மாதிரி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். ஆனால் இதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட விளையாண்டுருக்காங்க. இது வீட்டில் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு பர்சனை மாட்டி விட்ருக்காங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தவங்கள. அவங்களால அந்த பிரச்சனையிலேருந்து மீளக்கூட முடியவே மாட்டேங்குது. ஏன் அவங்க யோசிக்க கூட இல்லை, இவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களா, எதுக்காக வீட்டில் மறைக்கணும்னு சொன்னாங்க, எதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றதை கூட யோசிக்காமல் கெட்டவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க சொல்கிறத கேட்டு வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவங்களால மீளக்கூட முடிய மாட்டேங்குது அந்த பிரச்சனையிலேருந்து. அதனால் இன்னமே உங்கள் ஃபேமிலியிலையும் உங்களோட வெளியில் யாராவது உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக கெட்டது பண்ணணும்னு நினச்சி யாராவது உங்கள் வீட்டில் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணாத, உன்னோட ஒய்ஃப்ட்ட ஒன்றும் சொல்லாத, இல்லைன்னா உன்னோட அப்பாட்ட எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சனை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணி தயவு செய்து உங்கள் ஃபேமிலியோட சேர்த்துக்கிறாதீங்க. அப்போ தான் நல்லா இருக்கலாம். இல்லாட்டினா சேர்த்திங்கன்னா நான் பார்க்குற மாதிரி சில பர்சன்ஸ் ரொம்ப பிரச்சனையில் மாட்டுறாங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் ஃபேமிலியோட நிம்மதியை கெடுக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்கள தள்ளி வச்சுருங்க. அவங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தான் அது கெடுதல். அந்த மாதிரி பர்சனை தயவு செய்து தள்ளி வச்சுருங்க. என்னானாலும் கான்டாக்டே தேவையில்லை. இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சு நம்ம ஃபேமிலியை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு எதுக்கு அவங்க. அதனால் அவங்கள தள்ளி வச்சுருங்க. இந்த நல்ல விஷயம் ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் தொடர்ந்து இந்த மாதிரியே கெட்ட இதை சொல்லி வீட்டில் ஒன்றும் சொல்லாத, ஒய்ஃப்ட்ட ஒன்றும் சொல்லாத, இந்த மாதிரியே சொல்லியே ஒன்று ஒன்றா அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் வரோம் நாங்கள். அதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ.